ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 10th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். தங்கச்சியை பாக்குறதுக்காக ஹ்வாஜின் நேரா ஷென்னோட வீட்டுக்கு போயிருக்கான். மெங்க ரகசியமா பாக்குறான். மெங்கு சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னை பத்தி நீ கவலைப்படாதனா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. இல்லம்மா, எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் ஒன்னு இந்த மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டான் ஷென்னு. எனக்கு உன்னை நினைக்கும் போது கவலையா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்ல, நானும் என்னால முடிஞ்ச வரைய முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். உனக்கு இந்த ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து கண்டிப்பா விடுதலை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு ஹ்வாஜின் சொல்றான். அது இருக்கட்டும், ஷென்னு அப்புறம் ஹாஷி ரெண்டு பேருமா ஒரு வாரமாவே வீட்டுல ஆளை காணோம், எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலனா, நீ எதுக்கும் வெளியே போய் என்னன்னு கேட்டு விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீ பார்த்து பத்திரமா இரு புரியுதா அப்படின்னு மெங்க கிட்ட சொல்லிட்டு மனசே வராம ஹ்வாஜின் நகர்ந்து கிளம்பி போறான். என்ன வில்லனா இருந்தாலும் தங்கச்சி மேல பயங்கர பாசம் இருக்கும் போல. இங்க இந்த கிரவுன் பிரின்ஸ் இருக்கானே, வேலைக்காரங்களை கூப்பிட்டு, ஏண்டா ஒரு பொண்ணு ஓடி இருக்கா, அவளும் உங்களால பிடிக்க முடியாதா, நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்க, செத்து போயிருங்கன்னு ஒருத்தரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா ஹ்வாஜின் அங்க வந்துடுறான். என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு உடனே நடந்த விஷயத்தெல்லாம் கிரவுன் பிரின்ஸ் சொல்லிட்டு அடுத்த கக்க வேலைக்கார பசங்களை பார்த்து, இப்ப பாருங்க, இன்னும் 5 நாளைக்குள்ள போயிட்டு நம்மளோட ஃபேக்கு காசு ஒரு 5 லட்சம் காசு வெளியே வரணும்னு சொல்ல ஹ்வாஜின் மண்டி போட்டுடுறான். இங்க பாருங்க பட்டத்து இளவரசரே, நான் சொல்றதை கேளுங்க, நம்ம மாற்ற முக்கியமான சிச்சுவேஷன்ல இருக்கோம், இப்ப மறுபடியும் நம்ம காசு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஆனா அதெல்லாம் கண்டுக்காத மாதிரியே கிரவுன் பிரின்ஸ், இங்க பாரு நான் என்ன செய்யறேன்னு தெரிஞ்சுதான் செய்யறேன், எனக்கு ரொம்ப பயங்கர கோவம் வந்துகிட்டு இருக்கு, இப்ப நம்மள யாரு என்ன பண்ணிட முடியும், உங்க குடும்பத்துக்கிட்ட தான் ஒட்டு மொத்தமா எல்லா பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் இருக்கு, இப்பதான் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், அப்பா கிட்ட நான் மாட்டி கூட ஆக்ஷன் எடுக்கல, அப்பா பெரிய பெரிய பொலிட்டிக்கல் ஃபேமிலிஸ பார்த்து பணக்கார ஃபேமிலிஸ பார்த்து பயப்படுறாரு, உங்க குடும்பத்துக்கிட்ட தான் பணமும் இருக்கு, பொலிட்டிக்கல் பவரும் பெரிய லெவல்ல இருக்குங்கிறதால அப்பா அவனை பார்த்து பயப்படுறாரு, சோ அதனால அவர் என்ன வேணா நினைச்சிட்டு போறாரு, நம்ம அடுத்து சீக்கிரமாவே வந்துட்டு முக்கியமான வேலையை பார்க்கணும், இந்த ஷென் இருக்கானே அவன் ஜெயிக்கிறதுக்கு விடவே கூடாதுன்னு சொல்ல, நம்ம தான் தப்பு பண்ணிட்டா, இப்ப நம்ம வந்து ரொம்ப முக்கியமான நேரத்துல இருக்கோம், கேர்ஃபுல்லா இருக்கலாம்ல அப்படின்னு ஹ்வாஜின் சொல்றான். இங்க பாரு நான் சொல்றத கேளு, நான் என்ன செய்யறேன்னு தெரிஞ்சுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்ப நேரா போயிட்டு ஃபேக் காசு செய்யுங்க, அதுக்கப்புறமா என்ன வேணாலும் பாத்துக்கலாம், இப்ப நம்ம ஆக்ஷன்ல இறங்கிதான் ஆகணும்னு கிரவுன் பிரின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறான். இங்க குட்டிலி கூட 4th பிரின்ஸும் சீயும் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆனா பாவம் கம்ப்ளைண்ட் கொடுத்து யார்கிட்ட போய் கொடுப்போம்னு கூட யாருக்குமே தெரியாதுன்னு குட்டிலி சொல்ல, என்கிட்ட ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு 4th பிரின்ஸ் சொல்றான். குட்டிலி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. இங்க இந்த ரெண்டு பேருமா சேர்ந்து ஊர் மக்கள் நிறைய பேரை கிளப்பிட்டு நிறைய பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு, எங்க ஊர்க்காரங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல, வேலைக்கு போனவங்க ஆளே திரும்ப வரல, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட்ல எழுதி இருக்காங்க. அங்க ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் இருக்காராம், இந்த ஊருக்குன்னு சொல்ற ஒரு தலைவர் இருப்பார்ல அவர் மாதிரி, இவருக்கு ஆல்ரெடி ரொம்ப நல்ல பேர் இருக்கு, இவர்கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு சீ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் 4th பிரின்ஸ். நிஜமாவா அப்படின்னு கேட்க, ஆமா இவர் எத்தனையோ வருஷமா தலைவரா இருக்காரு, இவர் வீடை பார்த்தல சின்ன வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே அந்த தலைவர் வெளியே வராரு, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என்ன அது இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு, இத பத்தி ஏன் எனக்கு முன்னாடியே சொல்லல, நல்ல வேலை இப்பயாவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்களே, என்ன நம்பி இருக்கீங்களே, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றேன், சீக்கிரமா நல்லது நடக்கும், யாரும் கவலைப்படாம போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த ஊர் தலைவரும் சொல்லிடுறாரு. இங்க லூ தேடி வந்துட்டு இருந்தால, ஷென்னோட மார்க்கை கண்டுபிடிச்சு ஒரு வழியா அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அவங்க கூடயே 4th பிரின்ஸும் சீயும் வந்துட்டு இருக்கா. டேய் நீ வீட்டுல அடிச்சு வச்சு தானே வந்த, நான் உனக்கு முன்னாடி அண்ணனை கண்டுபிடிச்சிட்டேன், வாடா போலாம் அப்படின்னு சீ லூவை கூட்டு போயிட்டு இருக்கா. ஷென் இங்க ஒரு பயங்கர யோசனையோடயே வீட்டுக்கு வர, கரெக்டா அவன் முகத்தை பார்த்ததுமே ஹ்வாஷி சொல்றா, இவன் முகமே சரியில்லை, என்ன ஆயிருக்கும்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு லூ வந்துடுறான், பாஸ் நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. லூ இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னா கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹ்வாஷியும் வெளியே போறா. அதுக்குள்ள ஊர் மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கதை பார்த்துட்டு ஹ்வாஷி என்ன ஆச்சுன்னு கேட்க, சீ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, நாங்க இந்த மாதிரி ஊர் தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஆனா அது சுத்தமா ஷென்னுக்கு பிடிக்கவே இல்ல. ஷென்னு ஷாக் ஆயிட்டு, எதுக்காக இந்த வேலையெல்லாம் பாக்குற, அந்த ஊர் தலைவர் நல்லவனா இருப்பான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். 4th பிரின்ஸ் பாக்குறான், எத்தனையோ வருஷமா இந்த ஊர்ல அவர் இருந்துட்டு இருக்காரு, நல்ல விதமா தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு, எல்லாருமே உங்களை மாதிரி மோசமான அதிகாரிகளா இருப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க, நல்லதா வேலை செய்யறவங்களும் சில பேர் இருக்காங்கன்னு 4th பிரின்ஸ் சொல்ல, என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த ஊர்ல இத்தனை வருஷமா வேலை பாக்குறான், அதே மாதிரி குட்டி வீட்டுல கூட இருக்கான்னு வச்சுப்போம், ஆனா இந்த ஊர்ல நடக்கிற அநியாயம் இத்தனை வருஷமா ஒருத்தங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும், அதுவும் இல்லாம நீ ஒருத்தங்களை தட்டி கேட்கறதால இவ்வளவு பெரிய தப்பெல்லாம் தட்டி நிறுத்த முடியாது, பெரிய பிரச்சனை ஆகும், ஒவ்வொரு ஊருக்கா போய் ஒவ்வொருத்தங்களுக்கும் நீயே கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுப்பியா அப்படின்னு ஷென்னு கேட்டுட்டு இருக்கான். அவர் கண்டிப்பா நல்லவர்னு தான் எனக்கு தோணுது, ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுக்கணும்னா கூட நான் ஒவ்வொருத்தங்களுக்காகவும் கொடுப்பேன்,
எனக்கு கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம், நாடு நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம்னு ஃபோர்த் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க ஷென்னு ஃபோர்த் பிரின்ஸ பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறான். வாஷி யார் சொல்றது சரின்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கா நடுவுல நின்னு. ஆனா ஃபோர்த் பிரின்ஸ் மேல அவளுக்கு உண்மையாவே நல்ல அபிப்பிராயம் வந்துகிட்டு இருக்கு. இங்க நம்ம ஷென்னு சொன்ன மாதிரியே இந்த ஊர் தலைவன் இருக்கானே, கிரவுன் பிரின்ஸ் கிட்ட போயிட்டு எல்லா அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரையும் கொடுத்துட்டு, இங்க பாருங்க நான் எல்லா கம்ப்ளைண்ட் லெட்டரையும் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அந்த கிரவுன் பிரின்ஸ் எரிச்சிடுறான். இது ஷென்னு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னா வேற யார் கொடுத்ததுன்னு கிரவுன் பிரின்ஸ் கேட்க, அந்த ஓவியத்தை நான் வரைஞ்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியத்தை காட்ட ஆரம்பிக்கிறான் அந்த ஊர் தலைவன். அதுல சியோடது அப்புறம் ஃபோர்த் பிரின்ஸோடது இருக்கு. இத பார்த்து ஹுவாஜின் ஷாக் ஆகிட்டு இருக்கான். அந்த ஊர் தலைவன் அங்க இருந்து வெளியே கிளம்புறான். சீக்கிரமா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு ஹுவாஜின் சொல்லி அனுப்புறான். இப்ப என்னடா பண்றது அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் கேட்க ஹுவாஜின் பாக்குறான். அறிவிருக்கா இல்லையா, அந்த ஒரு பொண்ணை தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அடுத்த நாள் துரத்தி அந்த பொண்ணு கிராமத்துக்கு அனுப்பாம இருந்திருந்தா கூட அடுத்த நாள் நம்ம ஷென்னு வீட்டுக்கே போயிட்டு வெளியே வாமான்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்கலாம். ஆனா நீயே இதுல ஷென்னையும் இன்வால்வ் பண்ணி விட்டுட்டு இப்ப ஃபோர்த் பிரின்ஸ் வரையும் இன்வால்வ் பண்ணி விட்டுட்ட. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுதா அப்படின்னு ஹுவாஜின் முறைக்க ஆரம்பிக்க, உடனே கிரவுன் பிரின்ஸ் திருன்னு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஹுவாஜின் ரொம்ப கோவத்தோட யோசிக்க ஆரம்பிச்சுட்டு, ஒன்னதான் பண்ண முடியும், அங்க யாருமே திரும்ப வரக்கூடாது, ஃபோர்த் பிரின்ஸ் ஷென்னு அத்தனை பேருமே அங்கேயே செத்து போயிடணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் சொல்றான். இங்க நம்ம ஷென்னு வேகமா ஓடி வந்து நின்னுட்டு கரெக்டா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு முத நாள் காலையில தான் போயிட்டு இந்த மாதிரி இடத்துல வேலை கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் வேலைக்கு சேர்றாங்கல்ல, அதான் காயின் பண்ற இடம், அங்க போயிருக்கான். ஆனா அதுக்குள்ள கிரவுன் பிரின்ஸோட ஆர்டர் படி எல்லா வேலையும் தடுத்து நிறுத்திடுறாங்களாம், யாரையும் வேலைக்கு எடுக்கலையா. இப்போ நம்மள வேலைக்கு எடுக்கிறது இல்லைன்னா நான் இங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல. அது மட்டும் இல்லாம அந்த ஆள் ஊர் தலைவன் அங்க போய் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டான் போல அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே ஷென்னு கண்டுபிடிச்சிடுறான். லூவும் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கறத கன்ஃபார்மும் பண்ணிருக்கான். ஷென் அடுத்து என்ன பண்றது, எப்படியாவது அவங்கள போய் பார்க்கணும், அந்த இடத்துல நமக்கு வேலை கிடைக்கணும், இப்ப கிடைக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். யோசிச்சுட்டே மறுபடியும் வீட்டுக்கு போலாம், நாளை காலைல பார்க்கலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்க அங்க ஃபோர்த் பிரின்ஸ் நின்னுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வாஷி வந்துடுறா. வந்தவனுக்கு கொடை பிடிக்கிறா. மழையில நனைறீங்களே, இந்த கிழங்கு சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்க ஆரம்பிக்கிறா. அது வேகமா ஃபோர்த் பிரின்ஸ் சாப்பிட்டுட்டு, நான் ஒன்னு சொல்லணும், உங்ககிட்ட தப்பா எடுத்துக்காதீங்க, சின்ன வயசுல எனக்கு அரண்மனையில எந்த சாப்பாடுமே பிடிக்காம நான் ரொம்ப ஒல்லி ஆயிட்டேன். எங்க அம்மா வருத்தப்பட்டுட்டு இந்த கிழங்கு தான் சுட்டு கொடுத்தாங்க, இது மட்டும் தான் என்னால சாப்பிட முடிஞ்சது. இன்னைக்கு விருந்துல எந்த சாப்பாடும் எனக்கு பிடிக்கல, நான் பட்னியா இருந்தேன், நீங்க அதை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னு சொல்ல வாஷி சொல்றா, இது என்ன ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்ததா என்னன்னு எனக்கு தெரியாது, விதியான்னு. என் தம்பிக்கும் சாப்பாடு பிடிக்காதப்ப நான் இதை செஞ்சு கொடுப்பேன், நானும் அவனும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோன்னு சொல்ல ஃபோர்த் பிரின்ஸ் பாக்குறான். உங்களை பார்த்தப்போ எனக்கும் ஒரு குடும்பம் மாதிரி ஒரு ஃபேமிலி வந்தது, நீங்க என்ன இப்ப இருந்து உங்க சொந்த தம்பி மாதிரி நினைச்சுக்கலாம், நானும் உங்களை அக்காவாவே நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வாஷி நான் அப்படியே நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நாட்டு மக்கள் மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு வாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது எல்லாமே எனக்கு என் கசின் கத்து கொடுத்ததுதான் அப்படின்னு அவன் சொல்ல, உங்க கசினா யாரு அப்படின்னு வாஷி கேக்குறா. என் கசினோட ஃபேமிலி ஷியே ஃபேமிலி. ஷியே ஃபேமிலி எத்தனையோ வருஷமா இந்த நாட்டுக்காகவும் இந்த ராஜாக்காகவும் நிறைய நல்ல நல்ல சட்டமெல்லாம் போட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா எங்க அம்மா மேல பண்ண ஒரு தப்பால, அவங்க மேல இருக்கிற கோபத்தால ஒட்டு மொத்தமா எங்களோட அங்கிளோட ஃபேமிலியவே ராஜா வந்து கொண்டு போட உத்தரவு போட்டாரு. அதனால அவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க. என் கசினும் அதுல இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல, இந்த கசின் ஃபேமிலி தான் ஷென்னோட ஃபேமிலி போல நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஷென்னு தான் குட்டி பையனா இருக்கும் போது அதை விட குட்டியா இருக்கிற ஃபோர்த் பிரின்ஸ்க்கு நாட்டு மக்களை எப்படி பாத்துக்கணும், ராஜானா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்திருக்கான். பக்கத்துலயே ஷென்னோட அம்மா எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அவ்வளவு உண்மையா இருந்தாங்க. ஆனா என் அம்மாவோட சம்பவத்தால இந்த குடும்பத்துக்கே இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, எல்லாரையும் கொன்னுட்டாங்க, என் கசினும் இப்ப இல்ல, அவரையும் கொன்னுட்டாங்க அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு நிலைமையா ஒரு நல்லவருக்கு அப்படின்னு வாஷிக்கே மனசு கஷ்டமா இருக்கு. இங்க நம்ம ஷென் அடுத்த நாள் போயிட்டு ஒளிஞ்சிருந்து மரத்துக்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு குட்டிலி வந்துட்டு இருக்கா. அவளை கட்டி போட்டு 4-5 ரவுடி பசங்க கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தடவையாவது இந்த ஷென்னை காட்டுவியா இல்ல உன்னை நான் அடிச்சு போட்டுருவேன் பாருன்னு சொல்ல, கண்டிப்பா நான் இன்னைக்கு ஷென்னை மாட்டி விடுறேன் வாங்கன்னு குட்டிலி கூட்டு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வர நம்ம ஷென்னு அங்க இருக்கிற எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு ஒருத்த வாயில மட்டும் ஒரு இலை மாதிரி ஒண்ணு போட்டுடுறான். இங்க பாரு, நான் கொடுத்துருக்கிறது விஷம், அதுக்கு உனக்கு மாத்து மருந்து வேணும்னா என்ன எப்படியாவது அந்த இடத்துக்குள்ள கூட்டி போய் வேலைக்கு சேர்த்து விட்டுரு, நான் உனக்கு மாத்து மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, நான் சேர்த்து விடுறேன், இப்ப என்ன விடுங்க அப்படின்னு அந்த ஆள் அங்கிருந்து கிளம்பி ஓடி போறான். குட்டிலி கிட்ட கையில கத்தி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஷென்னு போக குட்டிலி இதை பார்த்து பயந்து போய் நின்னுட்டு இருக்கா. இங்க பாட்டி குட்டிலிய காணமே தேடிட்டு இருக்காங்க. வாஷி பாக்குறா. ஷென்னு கிட்ட வந்து உங்களுக்கு அவரை பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, தெரியாதுன்னு ஷென்னு சொல்லிடுறான். அவன் ட்ரெஸ்ல ரத்த கரையா இருக்கு, அதை பார்த்ததும் இவன் தான் குட்டிலி ஏதாவது பண்ணிருப்பானோ, ஏற்கனவே மிரட்டிக்கிட்டே இருந்தானேன்னு சொல்லிட்டு வாஷிக்கு பயமா இருக்கு. தனியா அவனை கூட்டு போயிட்டு, எங்க குட்டிலி, நீங்க தான் அவளை மிரட்டிக்கிட்டே இருந்தீங்க, அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சா அப்படின்னு கேட்க, இங்க பாரு
பாரு, அவ எனக்கு ஒரு தடவை துரோகம் பண்ணிட்டா, ஒரு தடவை துரோகம் பண்ணவங்கள நான் மன்னிக்கிறதே கிடையாது. ஒன்ன மாதிரி நீ எப்படி பெயிண்டிங் எனக்கு முழுசா வரைஞ்சு கொடுக்குற மாதிரி வரைஞ்சிட்டு இன்னொரு பாதி பெயிண்டிங் வரைஞ்சு வச்சிருக்க, எங்களுக்கு துரோகம் பண்றதுக்காக தானே இந்த மாதிரி பண்ணிருக்க அப்படின்னு கேட்க வாஷி பாக்குறா. அந்த பெயிண்டிங்க பாத்துட்டீங்களா, அதனாலதான் என் மேல கோவமா அப்படின்னு கேட்டுட்டு அது வந்து எதுக்காகனா அப்படின்னு அவ சொல்ல வரதுக்குள்ள, உன் பாதுகாப்புக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா அதுக்காக என்ன இது செய் அது செய்யன்னு சொல்லாத அப்படின்னு அங்கிருந்து ஷென்னு கிளம்பி போயிடுறான். நீ சொல்ற ஒரு வார்த்தையை கூட இனிமே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு வாஷிக்கு மனசு கஷ்டமா போயிடுது. இவ திருப்பி கிளம்பி வீட்டுக்கு போகும்போது பார்த்தா குட்டிலே வந்து பாட்டி கூட பேசிட்டு இருக்கா. அவ ஏதோ மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போயிருந்திருப்பா போல. வாஷிக்கு நம்ம ஷென்னு கிட்ட ஓவரா பேசிட்டோமோன்னு மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா அவன் ட்ரெஸ்ல ரத்தக்கரை இருந்ததே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அங்க வாஷி ஓரமா நிக்கும் போது ஷென்னு எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிற, நைட் ஆயிடுச்சுல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு சாரி சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன், இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச பீச் பழம் இருக்கு, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்காமலே இருக்கான். அதை பார்த்துட்டு நான் பெயிண்டிங் பாதி வரைஞ்சதுக்கு தனியா காரணம் இருக்குதான், ஆனா அந்த காரணத்தினால உங்களுக்கோ இல்ல உங்க நாட்டுக்கோ எந்த ஆபத்தும் நான் வரவிட மாட்டேன், இது ப்ராமிஸ். அது மேல உங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா என் குடும்பத்தையே பார்க்காத மாதிரி கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துருவாருன்னு சொல்ல ஷென்னு பாக்குறான். அவ ஃபேமிலி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியும்ல. அதனால அமைதியாயிட்டு இவ்வளவு தூரம் சத்தியம் பண்றாள் இந்த பழத்தை கையில இருந்து வாங்கிக்கிறான். கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். எதுக்கு இங்க வந்த அப்படின்னு, இல்ல நான் ஏற்கனவே பார்த்தேன், குட்டிலே கிட்ட கூட கேட்டேன், இங்க ஏதோ உங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னு அவ சொன்னா, எங்கேயோ அந்த வேலைக்கு போக போறீங்களாமா, அதான் நான் பையன் வேஷத்துல வந்திருக்கேன், அந்த வேலைக்கு போகும்போது நீங்க என்னையும் கூட்டு போங்க, 2 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு வாஷி சொல்றா. விஷம் சாப்பிட்ட ஆளு வரான், என்னங்க 2 பேர் இருக்கீங்கன்னு கேக்குறான். எத்தனை பேர் இருந்தா உனக்கு என்ன, கூட்டு போ, மாத்து மருந்து வேணுமா வேணாமான்னு சென்னு கேட்க 2 பேரையும் கூட்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்காக இங்க போயிட்டு இருக்கோம், ஏன் எனக்கு அமைதியா இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம வாஷி அடுத்தடுத்து கேள்வி கேட்டுட்டே இருக்கா. போற வழியில நம்ம ஷென்னு மார்க் போட்டே இருக்கான். பார்த்தா பின்னால இருந்து 4th பிரின்ஸும் சீயும் பாத்துட்டு இருக்காங்க. ஷென்னு சொல்லிட்டு இருக்கான், நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அந்த 2 பேருமா சேர்ந்து ஊர் மக்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போயிருவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே நடந்து போகும்போது தான் பார்த்தா ஷென்னை அட்டாக் பண்றதுக்கு எக்கச்சக்கமான ஆயுதம் வருது. வாஷிய ஒரு வழியா ஷென்னு காப்பாத்திட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் போல, அதான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவாங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே லூ ஒரு பக்கம் வந்துடுறான், அவனும் காப்பாத்துறான். சீயும் 4th பிரின்ஸும் ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஷென்னு பாக்குறான், வாஷிய பார்த்துட்டு நீ இருந்தா என்னால முழுசா சண்டை போட முடியல, ஓடி போய் எங்கயாவது ஒளிஞ்சுக்கோன்னு சொல்ல வாஷி வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. இங்க மத்த எல்லாரையும் கூட்டு போயிட்டு 4th பிரின்ஸ் குட்டிலேயே பார்த்து, நம்ம சொல்லிருக்கேன்ல காலையிலேயே இந்த இடம், அந்த இடத்துக்கு எல்லாரையும் கூட்டு போயிடு அப்படின்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அண்ணா அப்படின்னு அவளும் கூட்டு போயிட்டு இருக்கா. இங்க பாவமா நம்ம வாஷி ஓடிட்டு இருக்கா. அவளை துரத்திட்டு நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க மாஸ்க் போட்டுட்டு. வாஷி என்ன பண்றதுன்னு தெரியாம தண்ணி இருக்கு, தண்ணிக்குள்ள போய் பொத்துன்னு விழுந்துடுறா. ஆனா அவளால மறுபடியும் மீண்டு வர முடியாத மாதிரி எக்கச்சக்கமான கோடி தண்ணிக்குள்ள இருக்கு. எல்லா கோடியும் அவளை சுத்திக்குது. என்னால முடியல, யாராவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு மயங்கி விழுந்துடுறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.